திவ்யா, உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? ஹலோ, ஹேய், ஜி. திவ்யா, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? என்னால முடியல. ஒவ்வொரு நாளும் நரகமா போயிட்டு இருக்கு. நீ அவாய்ட் பண்றனா என்கிட்ட நேரா எதுக்காக, ஏன் போன, ஏன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடு. எதுவுமே தெரியாம ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்கு. பார், பிடிக்கலனா சொல்லிடு. ஏய், நான் பேசிட்டு இருக்கேன், சாதாரணமா உட்காந்து தண்ணி குடிக்கிற. ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு என்னதான் வேணும் சொல்லு, நான் என்னதான் பண்ணணும்? உட்கார் அருண். எனக்கு உட்காரெல்லாம் டைம் இல்லை. அந்த சாவி அது எங்க? பயப்படுறியா? உன் மூஞ்சில நல்லா தெரியுது. எனக்கு என்ன பயம்? அதில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட மெமரிஸ் அவ்வளோதானே. அதை மொத்தமாக அழிச்சிட்டுனா நான் கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பேன். ப்ளீஸ் திவ்யா. பாண்டிச்சேரி போனது உனக்கு ஞாபகம் இல்லை? பீச்சில் நீ கூட சொன்னியே என்னைக்கும் உன்னை விட்டு போவே மாட்டான்னு. இங்கே பாரு திவ்யா, இந்த நரகத்தில் என்னால் வாழ முடியலடி. ஒவ்வொரு ராத்திரியும் ப்ளீஸ் அந்த சாப்டர் முடிக்க எனக்கு அந்த சாவி வேணும். தயவு செஞ்சு. இந்த சாவி ஒரு கதையை முடிக்கிறதுக்கு இல்லை அருண், இன்னொரு கதையை திறக்கிறதுக்கு. எங்க வீட்டில் ஒரு மரபீரோ இருக்கு. 1 வருஷமா பூட்டியே இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஒரு கார் ஹெட்லைட்டோட உடஞ்ச கண்ணாடி பீஸ். போன வருஷம் ஒரு ராத்திரி ஒரு பையன் சைக்கிளில் போயிட்டு இருந்தான். ஒரு கார் வந்து இடிச்சிட்டு நிற்காமையே போயிடுச்சு. போலீஸ்க்கு அந்த ஒரு ஆதாரம் மட்டும் கிடைக்கவே இல்லை. என் தம்பி, அவன் பேரு ஆகாஷ். நீ கேட்ட சாவி தோ எடுத்துக்கோ. Let me die in the pain.